நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 மீன் வலைக்குள் விழுந்து விட்டது சாணூரா, பகைவனின் கைப்பிடியிலே. தீராத ஒரு பகை கணக்கு இன்று தீர்க்கப்பட போகின்றது. மன்னிக்க வேண்டும் மன்னா, இந்த செயல் மதிநுட்பமானதல்ல. சாணூரா, நீங்கள் செய்யக்கூடாது. நான் ஏன் செய்யக்கூடாது? மன்னா கேளுங்கள். இன்று இந்த நகர மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். அக்ரூரருடன் கிருஷ்ணன் மதுரா வருவதை கண்ணார காண. அரசே, இங்கே பால் விற்க வரும் பெண்கள் கிருஷ்ணன் வரும் செய்தியை ஊர் முழுவதும் சொல்லிவிட்டார்கள். சொன்ன செய்தியோடு இன்னொரு ரகசியமும் வெளிப்பட்டு விட்டது. கிருஷ்ணன் நந்தனின் பிள்ளை இல்லை, உங்கள் தேவகியின் 8வது பிள்ளை என்று. மன்னா, இந்த விஷயம் வெளிப்பட்டதால் நாட்டு மக்கள் புதிய எழுச்சியுடன் பொங்கி நிற்கிறார்கள். எழுச்சியா? எதற்கு இந்த எழுச்சி? அசரீரி பேசிய பேச்சு. என்று 8வது பிள்ளை தேவகிக்கு பிறக்கிறதோ அவன் அவதார புருஷன், அவனால் தர்மம் காக்கப்படும் என்பதா? முட்டாள்களின் வெறும் கூச்சல், வெறும் கூச்சல், வெறும் கூச்சல் தான். அந்த கூச்சலை கேட்டு மிரளுவதா? அதை அடக்க சக்தியற்றவர்களா நாம்? சக்தி இருக்கலாம், அவசரப்பட்டு அடக்குமுறையை அவிழ்த்து விட்டால்? மன்னியுங்கள் மன்னா, ஆத்திரமே கூடாது. இந்த சமயம் தாம் அனுப்பிய அழைப்பின்படி அண்டை நாடுகளிலிருந்து அரசர்கள் பல மேதைகள் வருகிறார்கள். மதுராவை, மன்னரின் தலைநகரை, அதன் அழகை விருந்தாளிகள் காண ஆசையுடன் ஓடோடி வருகிறார்கள். அப்படி ஒரு நிலையில் அடக்குமுறை அவிழ்க்கப்பட்டால் வந்தவர் நிலை என்ன, வரவேற்க வழி என்ன? நாடெங்கும் ஜனங்கள் பயந்து பதுங்கும் காட்சிகள் திருவிழா பிணவிழாவாகும். முட்டாள், பகைவனின் கணக்கை நான் எப்படித்தான் முடிப்பது சாணூரா? எப்படி என்று நீயே சொல். மன்னவா, நீங்கள் ஆத்திரப்படாதீர்கள். வெறியே கூடாது. சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். நீங்களே சொல்வீர்கள். காலம் இன்று உங்கள் பகைவனை
நேரம் பார்த்து வலையில் வீழ்த்த நியாயம் என்கிற மேடை அமைத்து அழைக்கிறது. அவனை உள்ளே வரவிடுங்கள். அவனை காண மதுராவில் மக்கள் வெள்ளம் அலைமோதிக் கொண்டு வருகிறது. வந்தால் வரட்டுமே, உற்சாகம் உள்ளவரை அலையோசை அடங்காது. அந்த ஓசையில் கிருஷ்ணனுக்கு வாழ்த்துளிகள் முழங்கும். அதை நாம் ஆனந்தமாக கேட்டு நின்று சும்மா இருப்பதே நல்லதென்கிறாயா? இல்லை மன்னா, அப்படி நான் சொல்லவில்லையே. மன்னா, உங்களுடைய சார்பிலே உங்கள் அமைச்சர் ஒரு நாட்டின் ராஜகுமாரனை வரவேற்பது போல வரவேற்று அவனை இன்று இரவு ஒரு சொகுசான மாளிகையில் இருக்கச் செய்தால் ஜனங்களின் மதிப்பில் நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். ஒரு சிறுவனை வரவேற்க அரசன் செய்யும் ஏற்பாடுகளை கண்டு மதுரா மக்கள் அசந்து விடுவார்கள், அமைதியாய் போய் வீட்டில் உறங்கி விடுவார்கள். பிறகு 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 1000 வழிகள் உண்டு அரசே. அப்படியா சாணூரா, அப்படியா? ராத்திரி நேரமே காத்திருந்து கிருஷ்ணனை கொலை செய்து கணக்கை தீர்க்கிறேன். மன்னருக்கு அவசரம் ஏன்? மன்னவா, நம்மீது சந்தேகம் வராமல் நம் கணக்கு முடிக்கப்பட வேண்டும். அதுவும் இரவல்ல பகலிலே நாட்டு மக்கள் முன்பாக கிருஷ்ணனின் கதை முடிக்கப்படும். கம்ச மன்னனின் பேருக்கு களங்கம் வராமல். உனது கருத்து? சூழ்ச்சிகளில் ஒன்று. நமது யானை குவலையா பீடத்துக்கு ராத்திரி எல்லாம் நிறைய போதை மருந்து கொடுத்து மயங்க வைத்து விட்டால் போதும். பொழுது விடியும் போது கிருஷ்ணன் ரங்கசாலைக்கு அந்த வழியாகத்தான் வர வேண்டும். மதம் பிடித்த யானை அவனை பார்க்கும். பார்த்தால் என்ன நடக்கும்? பாய்ந்தோடி அந்த யானை கிருஷ்ணனை தன் காலின் கீழே போட்டு மிதிக்கும். அதிலிருந்து அவன் தப்பித்து ரங்கசாலைக்கு வந்தால் தாம் வளர்க்கும் மல்லன் அவன் 100 யானை பலம் உள்ளவன். தன் வலிமையை காட்ட கிருஷ்ணனை அழைப்பான். அந்த அழைப்பை கிருஷ்ணன் ஏற்காதிருந்தால் ஊரார் கேலி பேசுவார்கள். இவன் அவதார கிருஷ்ணன் மல்லனுக்கு பயந்தவன். அதனால் அவன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வான். பிறகு என்னாகும்? மன்னா, தாம் வளர்த்த மல்லன் என்பவன் கிருஷ்ணனை மோதினால் சமாளிப்பானா? கிருஷ்ணனை தன் கையாலேயே கிழித்து போட்டு விடுவான். மல்லனை வென்றவர் யாருமே இல்லை. இது எல்லாம் தங்கள் கண் முன்னாலேயே நடக்கப் போகிறது. ஜனங்களின் முன்னாலேயே முடியப் போகிறது. அற்புதம், அற்புதம் சாணூரா, அற்புதம். இந்த திட்டத்தை எப்படி புகழ்வேன், எப்படி புகழ்வேன்? ஏன் புகழ்ச்சி? சிந்தித்து செய்தி. ஒரே கல்லில் 2 மாங்கனி. முதல் மாங்கனி, எவனுக்காக தாங்கள் இன்று வரை பயந்தீர்களோ அவன் கதை முடிகிறது. 2வது மாங்கனி, உலகத்தாரின் மதிப்பிலிருந்து கிருஷ்ணன் இறங்குவான். இவனை அவதார புருஷன் என்று நாம் இத்தனை நாள் நம்பி இருந்தோம், ஏமாந்து விட்டோம். என்ன அறியாமை என்று விமர்சிக்கப்படுவான் வீதி ஓரங்களிலே. போதும், அதுவே போதும். ஐயா, ஐயா, ஊர்வலமாக வருகிறார். யார்? காக்க வந்தவர். யாரை காக்க வந்தவர்? நம்மை காக்க வந்தவர். தேவகியின் 8வது பிள்ளை. அப்படியா? தேவகியின் 8வது பிள்ளையா? 8வது பிள்ளை கிருஷ்ணன். அவர் பெயர் கிருஷ்ணன். என்ன, கிருஷ்ணனா? தேவகியின் 8வது பிள்ளை உயிரோடு இருக்கிறாரா? இதுவரை கோகுலத்தில் மறைத்து வைத்திருந்தார்கள். ஊரிலிருந்து அக்ரூரர் அவரை இங்கு அழைத்து வருகிறார். என்ன ஆச்சரியம்! கோகுல மக்களை பாராட்ட வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக இந்த பிள்ளையை மறைத்திருக்கிறார்கள். இனி அவன் பிள்ளை இல்லை, இளைஞன். அவன் இளைஞன். அங்கே கோகுலத்தில் 2 இளம் பிள்ளைகள். அழகிலே ஈடும் இல்லை, இணையும் இல்லை எந்த உலகிலுமே. அந்த அளவுக்கு எவருமே இல்லை. இதென்ன பேச்சு? பகவானின் அவதாரத்திற்கு எவரையாவது ஈடு சொல்ல முடியுமா? அட, எவரை என்று ஏன் சொல்லுகிறாய்? பகவானுக்கு ஈடு அந்த பகவானே தான். பகவான் அவர் மேலே இருக்கிறார்.
அவருக்கு முன்னால் தேவர்கள் எல்லாம் தலை வணங்குகிறார்கள். அவர் சொல்வது அத்தனையும் உண்மைதான். அங்கிருக்கும் பகவான் என்று இங்கு அவதரித்திருக்கிறார். அதை நினைத்தாலேயே எனக்கு மெய் சிலிர்க்கின்றது. இல்லை, இன்று வியாபாரம் இல்லை, கடையை மூடுகிறோம். ஏன்? இன்று நம்மை காக்க வந்தவர் வருகிறார். அவரை தரிசிப்பதற்காக எல்லோரும் போகிறோம். உங்களுக்கு தெரியாதா? தேர் வந்து கொண்டிருக்கிறதாம். இது மட்டும் ஐயா, தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இல்லை. யாரப்பா, சாமான் எல்லாம் உள்ளே வை, கடையை மூட வேண்டும். ஊர்வலம் பார்க்க எல்லோரும் போகிறார்கள். ஐயா, ஏன் எல்லோரும் வெறும் கையுடன் நிற்கிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்குமே தெரியவில்லையா? அவர்கள் வருகின்ற நேரத்தில் நாம் மலர்கள் எடுத்து தூவ வேண்டாமா? நேரமாகிறது. சீக்கிரம் சீக்கிரம் ஊர்வலம் வருகிறது. தெரியும் தெரியும். அடாடாடாடாடா, இடம் தெரியாமல் வந்தீர்களா? என் தலைக்கு வெடி வைத்து விட்டீர்கள். இந்த இடம் மன்னர் கம்சனின் பூந்தோட்டம். இங்கு யாரும் பூ பறிக்க கூடாது. இது மன்னருடையது என்று எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்று எங்களை தடுக்கவே முடியாது. ஏன் தடுக்க முடியாது? பாதுகாவல் படையை கூப்பிடுவேன். கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள். பாதுகாவல் படை வந்தாலும் பயப்பட மாட்டோம். இன்று வரப்போகிறார் எங்கள் ஆண்டவன். யார் அந்த ஆண்டவன்? காப்பாற்றும் இறைவன். அதுதான் யார்? உங்களுக்கு தெரியாதா? அவர்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனா? கிருஷ்ணனா வருகிறார்? கிருஷ்ணன் தான் வருகிறார். அடி, இவர் கம்சனிடம் வேலை பார்க்கிறார். இவருக்கு போய் சொல்கிறாய் கிருஷ்ணன் வருகிறார் என்று? வாருங்கள் போகலாம். தோட்டக்காரர் விரட்டுவதற்கு முன் வாருங்கள். நீங்களா பிரபு? பல கோடி வணக்கம். அதுதான் கிருஷ்ணா, மதுரா நகரின் முகப்பு வாசல். ஆஹா, எத்தனை புனிதமான நகரம், எத்தனை தெய்வீகமானது. ஆம் அக்ரூரரே, இந்த நகரத்திலே மதுரா என்ற ராட்சசன் வசித்து வந்தான். சிவபெருமானின் பரம பக்தன் அவன். அரக்கன் மனதிலே இறைவனிடம் பக்தி, அவன் பெயரே நிலைத்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்த இடம் பக்தியிலே சிறந்த துருவனின் தபோபூமி. இங்கே அந்த மன்னனின் பிள்ளை கடுமையான தவம் புரிந்தான். இறைவன் மனமகிழ்ச்சியோடு தன் அற்புத ரூபத்துடன் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தந்தார். அதனால் இந்த தரணி எங்குமே தெய்வீகம் மிகுந்தது. அயோத்தியா, அவந்திகா, மாயாபுரி ஆன்மீக உயர்வு தருகின்ற முக்தி ஸ்தலங்கள் அல்லவா? அதுபோல் இந்த மதுரா நகரமும். அதனால் இந்த மதுரா நகரத்தை வணங்குவோம். மதுரா அரசரின் சார்பில் ராஜகுமாரன் கிருஷ்ணனை வரவேற்கிறோம். மன்னரின் ஆணைக்கிணங்க ஒரு விசேஷ அதிதி விடுதி ராஜகுமாரனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் அவர்கள் நாளை காலையில் ரங்கசாலையில் தங்களை சந்திக்க நேரம் ஒதுக்கியிருக்கிறார். நல்ல ஏற்பாடுதான். பல்ராமண்ணா, நாம் அங்கே போய் சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு சுற்றி வரலாம் நகரத்தை. அப்படியே நீங்கள் போகலாம். தேர் செல்லட்டும்.
ராஜகுமாரன் கிருஷ்ணனுக்கு 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 கேட்டீர்களா? மைந்தன் மைந்தன் வருகின்றான். என் கிருஷ்ணன் வருகின்றான். நீ எப்படி பார்க்க முடியும்? என் மைந்தனை நான் எப்படியாவது பார்த்தே ஆக வேண்டும். என்னால் எட்டி பார்க்க முடியவில்லை. சுவர் உயரமாக இருக்கிறது. பார்க்க முடியவில்லையே. மைந்தனை பார்க்க முடியாத வேதனை பொறுக்க முடியவில்லை. நான் எப்படியாவது எட்டி பார்க்க வேண்டும். உதவுங்கள். நான் என்ன செய்வது? விலங்கிடப்பட்ட கால்கள் அதுவரை வராது. முடியாத காரியத்தில் பிடிவாதம் எதற்கு தேவி? பிடிவாதம் எதற்கு? பகவானே, உனக்கு ஒரு தாயின் குமரலின் அர்த்தம் புரியாதா? அன்பு புரியாதா? தேவி, இறைவனிடம் நம்பிக்கை இல்லையா? உயரத்தில் இருப்பவன் உன் உள்ளத்தை அறிவான். இந்த நாள் எத்தனை இன்பமான நாள். கம்சனின் நகரத்தில் கிருஷ்ணனுக்கு ஜெயகோஷம் இடுகிறார்களே, ஜெயகோஷம் இடுகிறார்களே. காது குளிர கேட்கிறோம். அழாதே தேவி, அழாதே. ராஜகுமாரன் கிருஷ்ணனுக்கு 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 ராஜகுமாரன் கிருஷ்ணனுக்கு. சற்று தேர் நிற்கட்டும். தெய்வம் தேரை விட்டு இறங்கலாமா? பொன்னடிகள் மண்ணிலே படலாமா? என்ன பாவம் செய்தேனோ? மனித தன்மையற்றவனிடம் ஊழியம் செய்கின்றேன். நான் பாழும் எனது வயிற்று பசிக்காக ஒவ்வொரு நாளும் பூப்பறித்து மாலை கட்டி கம்ச மன்னன் கழுத்தில் நான் போட வேண்டியிருக்கிறது. ஒரு முனிவர் சொன்னார்,
பாவத்திலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று என் மனதுக்குள்ளேயே அதை பற்றி நினைத்து அழுவேன். நான் என் கையால் என்றாவது என் தெய்வத்துக்கு, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு மாலை கட்டி போடுவேன். அன்று என்னிடம் அவர் சொன்னது அப்படியே இன்று நடந்து விட்டது. பிரபு, என்னை கடை தேற்றுங்கள், என்னை கடை தேற்றுங்கள். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். இன்றிலிருந்து நான் போடும் மாலை உங்கள் கையால் கட்டப்படும் மாலை மட்டும்தான். தேர் செல்லட்டும். தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. பெற்ற தாய்க்கு இப்படி ஒரு சங்கடமா? மைந்தரை பார்க்க முடியவில்லையே. நான் பார்க்க முடியவில்லையே, அவனை பார்க்க முடியவில்லையே. பொறுமையாயிரு. அன்று அசரீரி வாக்கு சொன்னது இன்று அப்படியே நடக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம் தேவி, இரவுக்கு பின் பகல்தானே வரும். நம் கண்ணீரை துடைக்க கடவுள் வருவான். கண்ணீரை துடைக்க கடவுள் வருவான். மன்னரின் கட்டளையில் ஏற்பாடுகள் நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே குறைபாடுகளை பார்த்தால் சொல்ல தயங்காதீர்கள். தங்கள் சேவைக்கு குறைகள் வராது. மன்னரிடம் எங்கள் சார்பிலே நன்றி உரைகளை சொல்லுங்கள். அப்படியே. கிருஷ்ணா, அன்பு அலைமோதி வருகின்றது. சந்தேகங்களுக்கு விதையூன்றி செல்லுகின்றான். கட்டளையிட்டால் அவசியமில்லை, தேவைப்பட்டால் அழைப்பு வரும். வருகிறேன். தங்களின் தொண்டன். விஸ்வேஸ்வரனா, உன்போல் இன்னும் யார் வந்திருக்கிறார்கள்? இருவர் வந்திருக்கிறார்கள். வெளிப்புறத்தில் ஒருவன் காத்துக் கொண்டிருக்கிறான். நமது நரோத்தமன் சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். மிகவும் மகிழ்ச்சி. நரோத்தமனிடம் நீ சமையல்காரனை கண்காணிக்க சொல். அவன் சாப்பாட்டில் ஏதாவது கலந்து விடுவான். தெரியுமே, அதனால் தானே அவனை அங்கிருக்க சொன்னேன். பல்ராமண்ணா, அக்ரூரருக்கு 1000 பொறுப்புகள். போகலாம். வெளியே சென்று ரங்கசாலையை பார்த்துவிட்டு வரலாம். எங்களுக்கும் நாளை விழா ஏற்பாடுகளை கண்டு வர ஆசை. நீங்கள் தனியாகவா செல்கிறீர்கள்? ஆம். செல்லாதீர்கள், செல்வது தவறு. அங்கு சிவதனுசு வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு நாளை பூஜை. இப்போது அங்கே கம்சன் காவலர்களின் பாதுகாப்பு வளையம் இருக்கும். பாதுகாப்பு வளையம் தானே, அதில் ஒன்றும் இல்லை. பல்ராமண்ணாவுடன் போய் தரிசித்து வருகிறேன். ஆம் அக்ரூரரே, சொல்லுங்கள் அவரிடம் கவலைப்பட வேண்டாம் என்று. உனக்கு கவலையே வேண்டாம் விஸ்வேஸ்வரா. இவர்களை காக்கின்ற பொறுப்பு நமக்கல்ல. மடமையில் இருந்து நம்மை காக்கின்ற பொறுப்பு இவர்களிடம் இருக்கிறது. போகலாமா?
ஆஹா, நறுமணம் வீசுகின்றதே. பல்ராமண்ணா, இந்த மனம் எங்கிருந்து வருகிறது? நல்ல மனம். இந்த அளவுக்கு மனம் வீச காரணம் தெரியவில்லையே. அதோ பார், ஒரு கூனி பெண் வருகிறாள். ஒருவேளை அவளிடமிருந்தே இந்த நறுமணம் வருகிறதோ? ஓ, கூனியிடம் இருந்தா? ஆமாம், ஒரு கூனி பெண்ணிடமிருந்தும் நறுமணம் வரலாமே. வருமா? போய் பார்க்கலாம். போவோம். என்ன விளையாடுகிறாய்? வழிமறிக்காதே. போ. உன்னை விடுவதா? உன்னிடத்திலிருந்து அற்புதமான நறுமணம் வீசுகின்றதே. எந்த பொருளை என்னிடத்தில் மறைக்கிறாய்? இதை பற்றி எதுவும் கேட்காதே, எதுவும் கேட்காதே. சுந்தரி, இந்த கோபம் உனக்கு பெருமை தராது. உனது பேர் என்ன சுந்தரி? இத்தனை கோபத்திலும் கூட எவ்வளவு அழகு உனக்கு. உன்னை பற்றி நீ சொல்லவே மாட்டாயா? என்னை பார்த்து சுந்தரி என்கிறாயா? திமிரா? ஆம். உனக்கு இதயமே இல்லையா? ஒரு பெண்ணை கேலி பேசுகிறாயே. குறும்பாக கூனியை குருவியை பார்த்து சுந்தரி என்கிறாயே. உனக்கு இழப்பமாயிருக்கிறதா? என்னை எல்லோரும் குருவி என்கிறார்கள். பாவத்தின் பலனாக இப்படி பிறந்து விட்டேன் நான். அடுத்தவர் வேதனையில் ஆனந்தப்படும் உலகம் இது. நான் இன்று சிரிப்பு கிடமாகி எனக்குள்ளேயே அழுகிறேன். ஆனால் அழகில்லாத பெண்ணொருத்தியை பார்த்து உலகம் இன்று பழிக்கின்றதே. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை? என்னை புண்படுத்தினால் தட்டி கேட்க ஆள் இல்லை, தட்டி கேட்க ஆள் இருந்தால் அவனுக்கு துணிவில்லை. உனக்கு பொறுப்புணர்ச்சியே இல்லையே. பெண்ணை கேலி செய்கிறாயே. நான் ஒரு பெண் மரக்கட்டை இல்லை. என்னை புண்படுத்துவது அழகில்லை. உண்மை என்னை சுடுகிறது. நான் ஒரு கூனி பெண் தானே. அடுத்தவர் யாராவது என்னை நெருங்கி வந்து பார்த்தாலே ஆத்திரம் வருகிறது. தாங்கவே முடியவில்லை. என் தலைவிதி. யார் சிரித்தால் என்ன, யார் அழுதால் என்ன? உன் போன்றவருக்கு ஒரு பெண்ணை பார்த்தால் நீ சிரிக்கிறாய், அவளை பழிக்கிறாய். ஊனமுற்ற பெண்ணுக்கு ஞானம் ஊனமாகவில்லை, உணர்வு ஊனமாகவில்லை. உன் சொல் என் நெஞ்சிலே நெருப்பு வைத்து விட்டது. இப்படி என் போன்ற ஒரு ஈனப் பிறவி இந்த பூமிக்கு தேவையே இல்லை. ஊனமுற்ற ஒரு பெண்ணை கண்டு கேலி பேசாத மனிதன் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை. உன்னை கேலி பேசுவது என் நோக்கம் அல்ல. பாராட்டுவது கேலி அல்ல. உணர்ந்து சொன்னது. உணர்ந்து சொன்னாயா? ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு குருவியை பார்த்து பரிகாசம் செய்கிறாயா? செய்தேனா? தேவி, வெளியழகை எப்போதும் நான் பார்க்கிறதே இல்லை. பார்ப்பது ஆத்மாவை மட்டும். உண்மையான அழகு உள்ளிருக்கும் ஆத்மாவுக்குத்தான். உலகம் ஆத்மாவை கண்டதில்லை. பார்க்க முடிந்த நான் நீர்க்குமிழி போன்ற உடலில் ஆத்மாவை கண்டு உன்னை சுந்தரி என்று கூப்பிட்டேன். ஆத்மாவினுடைய அழகை கண்டது யார்? நானோ ஊனமுற்றவள். எனக்குள்ளே அழகு இருக்கிறதா? உடல் ஊனமுறுவதோ அழகு பெறுவதோ அது அவரவர் கர்மவினைப்படி அமைகிறது.
எதுவும் நிலையானதல்ல. அழகும் நிலையானதல்ல, ஊனமும் நிலையானதல்ல. பயணம் முடிந்தால் அழகும் ஊனமும் அழிந்து போய்விடுகிறது. வினைப்பயனே விதியாய் அமைகிறது. செய்யும் புண்ணியம் கரை சேர்க்கிறது. பக்குவம் அடையும் போது ஊனமும் நமக்கு ஒரு அழகு போல் ஆகிறது. மனம்தான் எனக்கு வேண்டும். உன் ஊனம் சீராகின்ற சமயம் நெருங்கிவிட்டது. நீ சாபத்தின் காரணத்தால் கூனி பெண்ணாக பிறக்க நேர்ந்தது. உன் சாபம் விலகும் தருணம் வந்துவிட்டது. என் பேச்சில் நம்பிக்கை வை தேவி. எப்படி நம்புவது? சரி, கொஞ்சம் இரு, நம்ப வைக்கிறேன். ஏன் இப்படி செய்கிறாய்? இந்த சந்தனம், இந்த சாந்து கலவை மன்னர் கம்சனுக்கு கொண்டு செல்ல வேண்டும். தாமதித்தால் பொறுக்க மாட்டார். கோபத்தில் கோபத்தில் என்னை கொன்று விடுவார். எந்த கையை நான் பற்றிக் கொண்டேனோ அந்த பிடியிலிருந்து உன்னை யாரும் அபகரிக்க இயலாது. நம்பினால் நலமுண்டு சுந்தரி. அன்பின் அருகிலே அச்சம் எதற்கு? நீ கம்சனிடத்தில் போக வேண்டிய அவசியமே இருக்காது. கையில் எதற்கு சுமை உனக்கு? அந்த சுமையை என்னிடம் கொடு. சுமையை குறைக்கத்தானே வந்திருக்கிறேன். யார் இந்த தெய்வம்? யார் இந்த தெய்வம்? தெய்வத்தின் சந்நிதியில் நிற்கிறேனா நான்? கருணை விழிகளும் காக்கின்ற கரங்களும் என்னை கரையேற்ற வந்துவிட்டதா? என் உள் உணர்வு சொல்லுகிறது, காத்திருந்த ஜீவனுக்கு கை கொடுக்க வந்த தெய்வம் தாங்கள் என்று. சரியாக சொன்னது. எண்ணற்ற பிறவிகளில் எப்போதும் நீ என்னை நினைத்துக் கொண்டே இருந்தாய். அன்பு மாறுமா? மனித ஜீவனுக்கு எப்படி தெரியும்? பேதை எனக்கு ஆன்மா சொல்லும் ஓசை காதுகளில் கேட்கிறது. அரைத்த சந்தனமும் சாந்து கலவையும் யாருக்கடி பெண்ணே? உன் உடைமைகளை எல்லாம் அந்த திருவடிகளில் அர்ப்பணம் செய்துவிடு. செய்தால் உனக்கு அமைதி உண்டு, செய்தால் உனக்கு நன்மை உண்டு என்று. இதோ இதோ பிரபு, என் உடைமை என்று சொல்லிக் கொள்வது இதுதான். இல்லை 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 இல்லை, இதை நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆசை. தெய்வமே, இந்த குருவியின் கையால் உங்கள் உடம்பிலே இந்த சந்தனத்தை நானே பூசிவிட வேண்டும். இந்த பேதை நேற்று வரை அந்த பாவியின் உடம்பிலே பூசினேன். அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக நான் உங்கள் உடம்பிலே இந்த சந்தனத்தை என் கையால் பூச வேண்டும். இந்த ஏழையின் வீட்டிற்கு போகலாம், வாருங்கள். போகலாம் பிரபு, வாருங்கள் போகலாம். அந்த நல்ல வாய்ப்பினை தாருங்கள். எனக்கும் இஷ்டம்தான். போவது உன் மன்னனுக்கு தெரிந்துவிட்டால் சந்தேகங்கள் எழாதோ? யார் மன்னன்?
மக்களின் கண்ணீரை துடைக்காதவனா? இன்று மன்னன் என்று எனக்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை. இப்போது என் மனதுக்குள்ளே இருப்பது தெய்வமே நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஊனமுற்றவள் என்று அழுதேன், அவமானம் தாங்காமல் துடித்தேன். பிறந்ததே பிழை என்று நான் நினைத்தேன். அந்த மயக்கத்தை தீர்த்து மகிழ்ச்சி தந்தீர்கள். சுந்தரி, புரிந்து கொண்டாயா? குமுறிய உன் உள்ளத்துக்கு இப்போது அமைதி கிடைத்ததா? சுந்தரி, எதை கேட்கிறாய்? பிரபு, அன்பு ஒன்றை தவிர எதை கேட்பது? தெய்வமே எதிரில் வந்து வரம் தர பேறு பெற்றேனே. பிரபு என் வீட்டிற்கு வந்து பூசும் சந்தனத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் புனித மேனியில் என் கை பட அனுமதித்தால் அதுவே போதும். பேதைக்கு உங்கள் கருணை போதும், மனம் இறங்காதா? வேற எதுவும் வேண்டாம் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. அப்படியே உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன். நான் வாக்களிக்கிறேன். உன் விருப்பத்தை நானே நிறைவேற்றி வைக்கும் வாய்ப்பினை தருகிறேன். அப்போது நானே உன் வீடு தேடி வருகிறேன். காரணம் என்ன? கடந்த பிறவிகளின் கணக்கிருக்கிறது நமக்குள்ளே. நான் ராமாவதாரத்தின் போது பூமிக்கு வந்தேன். நீ என் பொருட்டு கடுமையான தவம் புரிந்தாய். அன்று புரிந்த தவத்திற்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு பலன் உண்டு. பலன் இன்று அல்ல. அதனால் எனக்கு ஏமாற்றம் இல்லை. இப்போது வரை எத்தனை ஜென்மங்கள் பொறுத்திருந்தேன். தாம் இந்த ஜென்மத்திலாவது இந்த பேதையின் விருப்பத்தை ஏற்று தங்கள் சேவைக்கு வாய்ப்பு தாருங்கள்.
இங்கே வந்து விட்டீர்கள்? நாங்கள் பெருமானை தரிசிப்பதற்கு வந்தோம். உள்ளே வரக்கூடாது, போய் அங்கேயே நில்லுங்கள். இங்கே நிற்க அனுமதி இல்லை. எப்படியோ வந்தாயிற்று. என் பெருமானை தரிசித்து விட்டு போகிறேன். அனுமதி தர மாட்டீர்களா? அமைதியாக கும்பிட்டு விட்டு போய்விடுகிறேன். அப்படி என்றால் பிரார்த்தனை புரியட்டும். சரி, புரியட்டும். ஆஹா, எத்தனை புனிதமான வில்! நாளைக்கு இதற்குதான் பூஜையா? ஆம், இது சிவபெருமான் அருள் பெற்றது. ஆகையால் முதலில் நாளை இதற்கு பூஜை நடக்கிறது. நாங்கள் இதை தொடலாமா? எடுத்து பார்க்கிறேன். ஏன் உனக்கு இந்த எண்ணம்? ஆசையாய் இருக்கிறது. குழந்தாய், இதை எடுத்தவர் யாரும் இல்லை. இந்த பூமியில் ஒருவர் கூட இதை தொட்டு எடுத்து நாணேற்றியதில்லை. தாங்கள் அனுமதித்தால் உங்கள் முன் இதை எடுத்து காட்ட முடியும். நல்லது, பார்க்கலாம். கிருஷ்ணா